வணக்கம். இந்த பதிவில் வலிப்பு எதனால் ஏற்படுது, வலிப்பு வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வலிப்பு எப்படி ஏற்படுகிறது? மூளை மற்றும் நரம்பு செல்களில் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு அந்த செல்களுக்கிடையில் இயல்பாகவே ஒரு மிகச்சிறிய அளவில் ஒரு மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. ஏதாவது ஒரு காரணத்தால் மூளையில் உண்டாகின்ற அதீத அழுத்தத்தால் இந்த மின்சாரம் அபரிமிதமாக உற்பத்தியாகி ஒரு மின் புயல் போல் கிளம்புகிறது. அது நரம்புகள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு கடத்தப்படுகிறது. அப்போது உறுப்புகளின் இயக்கம் மாறுபட்டு கை கால்கள் உதறத் தொடங்குகின்றன. இதைத்தான் நம்ம வலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒருத்தருக்கு வலிப்பு வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வலிப்பு வந்தவரை ஒரு பக்கமாக சாய்ச்சி படுக்க வைங்க. அவரோட சட்டை பட்டன்ஸ், இடுப்பு பெல்ட்டு, கழுத்தில் டை ஏதாவது போட்டிருந்தாருன்னா அதை தளர்த்தி அவர் நல்லா சுவாசிக்கிறதுக்கு வழி செய்யுங்க. ஏதாவது ஃபேன், கைவிசிறி அது மூலம் நல்லா அவருக்கு காற்று கிடைக்க வழி செய்யுங்க. அருகில் அவர் உதறும்போது, கைகால் உதறும்போது கூர்மையான பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை அப்புறப்படுத்துங்க. அவர் கண்ணாடி இல்லை செயற்கை பல்ஸ் செட் ஏதாவது வச்சுருந்தாருன்னா அதை அகற்றி விடுங்க. அவர் வாயில் உமிழ்நீர் விளைந்தால் அதை துடைத்து விடுங்க. என்ன செய்யக்கூடாது? அவரை சுற்றி யாரும் அதிகமாக கூட்டம் போட அனுமதிக்காதீங்க. வலிப்பு வரும்போது அவர் கை கால்களை யாரும் அழுத்தி பிடிஞ்சு கட்டுப்படுத்த முயற்சி செய்யவே கூடாது. வலிப்பு நின்று நினைவு திரும்பும் வரை அவருக்கு எதுவும் குடிக்கவோ சாப்பிடவோ தரக்கூடாது. அவர் முழு நினைவு வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு, எக்ஸாம்பிள், அவரோட பேரை சொல்லி கேட்கலாம். அவர் நல்லா சொன்னார்னா அவர் தண்ணி கொடுக்கலாம். மற்றும் வலிப்பு ஏற்படுத்தும் போது அவர் கையில் இரும்பு சாவி கொடுப்பது இல்லை மூக்கில் வெங்காயச்சாறு வருது போடவே கூடாது.